ஏட்டி நெட்டவள்ளி, என்ன வந்துட்ட? நான் நீ இன்னைக்கு ஃபுல்லாக வெளியே வரமாட்டேன்ல நினச்சேன். ஏன்க்கா அப்படி சொல்கிறீங்க? இல்லாட்டி நேற்று நைட் நடுசாமத்தில் தானே நம்ம ஊருக்கு வந்தோம், டூர் போயிட்டு. அதான் நீ அசந்து தூங்குவேன்ல நினச்சேன் நான். இப்போ எங்கள் அத்தை ஏதாவது வேலை சொன்னாங்கன்னா தூங்குற மாதிரி ஆக்ஷனாலும் போட்டுருவேன். சரி, கதை பேசுகிறதுனா நமக்கு பிடிக்கும்ல, அதனால தான் எந்திரிச்சு ஓடி வந்துட்டேன். ஆமாம் தெரிஞ்சாக்கா, உடம்புலாம் ரொம்ப டயர்டாக இருக்குது. சும்மா அங்கே போய் சுற்றி தான் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஆனால் எதையோ வெட்டி முடிச்ச மாதிரி ஒரு அலுப்பாக இருக்குது. ஆனாலும் இந்த தலைவர் ரொம்ப மோசங்க்கா. பாதிலேயே திருப்பி நம்மளை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டார் பார்த்தீங்களா? ஏட்டி அவரும் பாவம் என்ன செய்வார்? சனி ஞாயிறு பிளான் போட்டு போனார். அங்கே கூட்டமாக இருக்குன்றதுனால நம்மளால் சரியாக சுற்றி பார்க்க முடியலை. அதான் அவர் என்ன செய்வார், கூட்டுன்னு வந்துட்டார். ஆம்பளையாருக்கு நிறைய நாள் லீவு போட முடியாது இல்லாட்டி இதுக்கே என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியல. அதான் அவர் கூட்டிட்டு வந்துட்டார். ஆனாலும் நம்ம பஸ்ஸில் வரப்போ அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டே தானட்டி வந்தோம். ஏக்கா, ஆனாலும் இறங்கி போய் பார்த்தா தான்க்கா அது ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். நான் அங்கே குணா கோகையில் போய் பாட்டெல்லாம் பாடி டான்ஸ் ஆடணும்லாம் நினச்சிருந்தேன். இந்த தலைவர் அதில் மண்ணள்ளி போட்டார். என்ன பரமு, மாப்பிள்ளை வேலைக்கு போயாச்சா? ஆமாங்க்கா, அவரெல்லாம் கிளம்பி போயிட்டார். சோறெல்லாம் ஆக்கி கொடுத்துட்டியாட்டி? சோறெல்லாம் ஆக்கலக்கா, மதியானத்துக்கு தான் இனிமேல் பொங்கணும். அவர் ஏதாவது கடையில் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. சரி, அதனால் நமக்கு வேலை மிச்சம் நானும் இருந்துக்கிட்டேன். நீட்டி அங்கே கொடைக்கானல் டூர் போன இடத்துலையும் 2-3 நாளாக கடை சாப்பாடு தானே. நீ வீட்டில் ஏதாவது பண்ணி கொடுத்துருக்கலாம்ல, ஜிம்லா கூட. கேட்டேங்க்கா, அவர் வேறான்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன செய்யணுமா? சரி, நானும் நமக்கு வேலை மிச்சமேனு விட்டுட்டேன். நீ சும்மாவே சமைக்க மாட்டேன், இன்றைக்கி செஞ்சுருக்க மாட்டேல்லாட்டி? ஆமாக்கா, எங்கள் அத்தை கிழவி தான் செஞ்சுக்கிறோம். நீட்டி பாவம் இல்லாட்டி அவங்களேவும் கொடைக்கானல் அங்கிட்டு இங்கிட்டும் சுற்றி பார்த்து கால் வலிக்குது கை வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நீ ஏதாவது செய்யலாம்ல? எனக்கும் தான் வலிக்குது, அதுக்கு நான் என்ன செய்ய, அவங்க செய்வாங்க. ஏட்டி நட்டவட்டி, அங்கே நல்லா கொடைக்கானலில் ஏசி போட்ட மாதிரி நல்லா குழு குழு குழுன்னு இருந்துச்சு. என்னாட்டி இங்கே நம்ம ஊரில் இருக்க முடியல பார்த்தியா? வெக்கையாக இருக்குது, வெந்து தான் ஊற்றுதுங்க. ஆமாக்கா, பேசாமல் போய் ஏசியாக இருக்கிற கடையில் போய் உட்காந்துக்கிடுவோமா? பகல் ஃபுல்லாக உட்காருவேன், நைட்டுக்கு நடி செய்வேன். பார்க்கணும், கையிலாட்டி ஒரு ஏசியை வாங்கி மாட்டி விட்ற வேண்டியதான். வீட்டுக்குள்ளே உட்கார முடியலன்னு தான் நான் இங்கே ஓடி வந்துடுறேன் பார்த்துக்காங்க. இல்லாட்டியும் அப்படியே வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் பார்த்து தள்ளிடுவேன். போயேன் நீவே. என்னக்கா புதுக்குன்னு நீங்கள் பாட்டுக்கு எப்படி சொல்லிட்டீங்க? உன்னை பற்றி தெரியாதாட்டி எனக்கு? ஆமாட்டி, ஏசி வாங்க போகிறதா இருந்தால் நீயும் சொல்லு, நான் வரேன். இங்கே ஏசி வாங்குறதுக்காக்கா? ஆமாட்டி, ஏசி வாங்குறதுக்கு வரேன். ஆனால் எனக்கு வாங்கலை, உனக்கு வாங்கிட்டு டெய்லி நைட்டு மட்டும் நான் உங்கள் வீட்டில் வந்து ஏசி ரூமில் தூங்கிக்கிறேன். அட பாவமே, நான் கூட நீங்கள் ஏசி வாங்க போகிறீங்களோ நினச்சா கடைசியில் நாங்கள் வாங்கினா எங்கள் கூட வந்து தூங்குறீங்களாக்கும். இது நல்லா தான் இருக்குது. ஏட்டி பரமு, அப்படி ஒருத்தர் வீட்டில் போய் தூங்கக்கூடாது இல்லாட்டி? நீ என்ன இப்படி சொல்கிற? ஏக்கா சும்மா தான்க்கா சொன்னேன். சொன்னவனே அங்கே போய் படுக்க போகிறேன். நீங்கள் வேறு சும்மா தான் சொன்னேன். நான் கூட உண்மைக்கு தான் சொல்கிறேன்னு நினச்சிட்டேன். அதான் சொன்னேன் உன்ட்ட. சரியா? சரி, இவங்க மாதிரி அதை செய்ய இதை செய்ய அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாதுன்னு இந்த அக்கா நொய்யும் வருவாங்க. நம்ம இஷ்டத்துக்கு இருக்கவும் விட மாட்டாங்க. ஏக்கா, அந்த ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி வடகன்னு என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, இப்போ என்ன ஆச்சு அது? ஐயோ ஆமாட்டி, மறந்தே போயிட்டேன் பாரு. என்னது மறந்துட்டீங்களா? ஆமாட்டி, உண்மையிலே மறந்துட்டேன் டி. என்ன கிரிஜாக்கா, உண்மையிலே மறந்துட்டீங்களா? எல்லாம் ஞாபகம் வச்சு இருப்பீங்க, இப்போ என்ன இதை மறந்துட்டேன்னு சொல்கிறீங்க? சரி, அப்போ இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளையிலேருந்து வேலையை ஆரம்பிச்சிடணும். நல்ல வெயிலாக இருக்குல்ல, ஒரு நாள் போட்டாலே போதும், நிறையா வந்துடும். கேட்டி நீங்களும் அவங்கவுங்க வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க ஏதாலும். சரி, அப்போ கிளம்புவோமா? நாளைக்கு இல்லாட்டி நாளை கழிச்சு ஏசியை பார்க்க போகணும். இங்கே நம்மளால் உட்கார முடிய மாட்டேங்குதுக்கா இந்த ஊரில். பேசாமல் கொடைக்கானலே இருந்துடலாம் போல இருக்குது. ஏட்டி இப்போ இந்த 2 மாதத்துக்கு தானே நம்ம இங்கே கஷ்டப்படுறோம். அங்கே பனி மழைலாம் இருக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இருக்க முடியாது, நம்மளாம் உறைஞ்சி போயிடுவோம். ஆமாம், அதுவும் சரிதான். சரி, எப்படினாலும் வெக்கையாக இருந்தாலும் குளிராக இருந்தாலும் நான் அவருக்கவங்க இருக்கிற இடத்துல இருந்து ஓட்டி தானே ஆகணும்.